பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி அநேகர் வருத்தத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது என் குடும்பத்தில் சந்தோஷம் வரும்? எப்பொழுது என் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு சந்தோஷம் வரும்? நான் எப்பொழுது மனமகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை நான் தருவேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமாம். அப்படி இருப்பீர்களேயானால் அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் கிடக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும். காரணம் என்னவென்றால், அந்த குடும்பத்தில் சமாதான பிரபுவாகிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் வீற்றிருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் சொல்லுகிறார், எனக்குள் நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று. ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேக குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் தத்தளிப்போடு, சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை குறித்து ஒரு சந்தோஷம் இல்லை, புருஷனை குறித்து ஒரு சந்தோஷம் இல்லை, வியாபாரத்தில் லாபம் இல்லாததினால, குடும்பத்தில் பல பொருளாதார பிரச்சனைகள் வருவதனால சந்தோஷம் இல்லாமல் காணப்பட்டு கிடக்கிறார்கள். வியாதி குடும்பங்களில் தாக்கி கொண்டிருக்கிறதுனால இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. கடன் பாரத்தை குறித்து நினைத்து கொண்டிருப்பதனால ஒரு சந்தோஷம் இல்லை. இப்படி பல காரியங்கள் சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. சத்ருவானவன் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை எப்பொழுது துக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். சந்தோஷமாய் இருக்கக்கூடிய குடும்பங்களை எல்லாம் அவன் பிரித்து வைத்து அவன் ரசித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்துருங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை செய்யுங்க. எப்பொழுதும் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கும்போது அந்த சந்தோஷம் நமக்குள் கடந்து வரும். தாவீதை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அவனுடைய தகப்பனார் அவன் கரத்தில் கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து மேய்க்க விட்டிருந்தார். அவன் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது அவன் வாயிலிருந்து ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தான், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். அவன் துக்கப்படவில்லை. என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் இராணுவத்தில் இருக்கிறார்கள், ஆனால் நான் மட்டும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் இருதயத்தில் எந்த ஒரு வருத்தமும் எண்ணவில்லை, எந்த ஒரு பாரத்தையும் அவன் சுமந்து கொள்ளவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் சந்தோஷமாய் செய்து கொண்டிருந்தான். ஆண்டவரை துதித்து மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டிருந்தான். அப்பேற்பட்ட தாவீதைத்தான் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். அந்த தாவீதின் மேல் அபிஷேகம் வைக்கப்பட்டது. அவன் இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றப்பட்டான்.
இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரோடு துதித்து மகிழ்ந்து பாடி சந்தோஷமாய் இருக்கிறீர்கள், ஆண்டவரை ஆராதனை செய்கிறீர்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீங்கள் துக்கமுகமாய் இருப்பதில்லை. அநேகரை பார்க்கும்பொழுது எப்பொழுதும் துக்க முகத்தோடே இருப்பார்கள். அவர்களுடைய முகம் வாடி போய் காணப்படும். அவர்களுடைய இருதயத்தில் ஒரு மலர்ச்சி காணப்படாது. அவர்களை விசாரிக்கும் போது அநேக காரியங்களை சொல்லுவார்கள். உலக காரியங்களிலே அவர்கள் புரண்டு கிடப்பார்கள். கடன் பாரம், வியாதி, வியாகுலம், நெருக்கம், புருஷனாருடைய மது பழக்கம், விபச்சாரத்தின் ஆவி, பிள்ளைகளுடைய மது பழக்கம், போதைப் பொருள் பழக்கம், இப்படியாய் பல காரியங்களை அடுக்கிக் கொண்டே போவார்கள். இதனால் சத்துருவானவன் அந்த குடும்பத்தில் துக்கத்தை வருத்தி கொண்டே இருப்பான். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த குடும்பங்களில் ஒரு சந்தோஷம் காணப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் வந்திருங்கள், என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கள், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போது கூப்பிட வேண்டிய நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் கூப்பிடுவீர்களே ஆனால் உங்களுக்குண்டான விடுதலைகள் நிச்சயம் உண்டாகும். அந்த விடுதலைகள் வரும்போது நமக்குள்ளாடி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கடந்து வரும். மனிதன் விடுதலை செய்ய மாட்டான், சொந்த பந்தங்கள் நம்மை விடுதலை செய்ய மாட்டார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை விடுவித்து நம்மை ஜெயமாய் நடத்துவதற்கு அவர் சித்தம் உள்ளவராய் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தர். அந்த கர்த்தர் தான் உங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுப்பேன், அதனால் ஒரு சந்தோஷம் வரும். தேர்வு நேரங்களில் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தேர்வில் வெற்றியடைய செய்து நல்ல மதிப்பெண்களை கொடுத்து அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். குடும்ப வாழ்க்கையில் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து நான் சந்தோஷப்படுத்துவேன். அவர்களுடைய வியாகுலங்களை மாற்றி நான் சந்தோஷப்படுத்துவேன். கடன் பாரத்தை மாற்றி நான் சந்தோஷப்படுத்துவேன். வியாதியை மாற்றி நான் சந்தோஷப்படுத்துவேன். தொழிலில் ஒரு பெருக்கத்தை கொடுத்து நான் சந்தோஷப்படுத்துவேன். ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுத்து நான் சந்தோஷப்படுத்துவேன். இப்படி என் தேவ பிள்ளைகளை நான் சந்தோஷப்படுத்துவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கு நான் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, அந்த சந்தோஷம், கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷம் என் குடும்பத்தில் வர வேண்டும், என் குடும்பம் சந்தோஷமாய் நிலை வரப்பட வேண்டும், உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய குடும்பமாய் என் குடும்பம் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை தருவேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கு, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதற்கு தேவ பலன் எங்கள் மேலே இறங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இருளின் அந்தகாரங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இருள் மாறும்போது வெளிச்சம் எங்கள் குடும்பத்துக்குள் பிரகாசிக்கும் போது எங்களுக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் உண்டாகுமே ஆண்டவரே, ஒரு சமாதானம் உண்டாகுமே ஆண்டவரே. அந்த சமாதானமும் சுகமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களிப்பும் எங்கள் குடும்பத்தில் நிலை வரப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி துக்கமுகமாய் இருப்பதற்கல்ல, இனி துவண்டு போய் இருப்பதற்கல்ல, கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்து அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே.